பிரியமானவர்களே, இங்க எத்தனை தடவை போயிச்சு சொல்றாங்க. போனாங்க அத்திமரம் போயிச்சு, திராட்சை செடி போயிச்சு, ஒலிவு மரம் போயிச்சு. இனி போ, சரி அது போச்சா, இங்க நமக்கு எப்ப இங்க மிருகங்கள் கிட்ட வரும் சொல்ல போது ஆடு போயிச்சு, வயலு போயிச்சு, ஆடு போயிச்சு, மாடு போயிச்சு இல்லைங்களா சிஸ்டர்? இங்க இந்த சபை இல்லையா, ஒரு ஆடு போய் போது நம்ம என்ன கத்துறாங்க இல்லையா, வளர்த்துருக்கதான் தெரியும். ஆடும் போச்சு, மாடும் போச்சு, தொழுவத்து எம்டியா இருக்கிறாங்க, வயலும் போச்சு, எல்லாமே போயிச்சு, எல்லாமே போயிச்சு 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 போயிச்சு. இங்க வந்தக்காரர் ஒண்ணும் சொல்ல, எல்லாமே போயிச்சு 6 முறை சொல்லியாச்சு, போயிச்சு 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 போயிச்சு. இப்படி எல்லாம் போனாலும் பக்தன் பாடுகிற பாடல் தெரியுமா? அடுத்த வசனம், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். கரங்களை தட்டி நம்முடைய கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. என்னென்ன போனாலும் நான் என் கர்த்தரை மாத்திரம் விட்டு கொடுக்க மாட்டோம், என் ரட்சகரை நான் விட்டு கொடுக்க மாட்டோம், என் ஆண்டவரை நான் விட்டு கொடுக்க மாட்டோம். அவருக்குள் நான் களி கூறுவேன், மகிழ்ச்சியாயிருப்பேன். என் நாடு போனாலும் பரவாயில்லை, என் பிடிச்ச மாடு போனாலும் பரவாயில்லை, என் அத்தி மரம் போனாலும் பரவாயில்லை, என் திராட்சை செடி போனாலும் பரவாயில்லை, என்னுடைய ஒலிவ மரம் போனாலும் பரவாயில்லை, என் நெல் வயல் போனாலும் பரவாயில்லை. ஆனால் ஆண்டவரே நீ மாத்திரம் போக கூடாது. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ணுவாங்க? நான் கிறிஸ்துவுக்குள் என் கர்த்தருக்குள் களி கூறுவேன், என் ரட்சகனுக்கு நான் பேச மனமகிழ்ச்சியாயிருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னென்ன காரியம் போச்சு? அத்திமரம், திராட்சை செடி, ஒலிவ மரம், நெல் வயல், ஆடு, மாடு, தொழுவத்தில் எல்லாமே. தொழுவத்து எம்டியா இருக்கு இல்லையா? பேச வச்சிருக்கீங்களா? நிறைஞ்சிருக்குது, அதெல்லாம் பரவாயில்ல. பேச நிறைஞ்சிருக்குது, எல்லாமே பேசி எம்டி ஆகும். எம்டியா இருக்கீங்களா உங்க பேசு? இப்படிப்பட்ட ஒண்ணு பர்ஸ் இல்ல, இருக்கலாம். ஆனா இன்னைக்கு போய் விசுவாசத்துல ஒரு பர்ஸ் வாங்கு. ஹல்லேலூயா. ஆமென். பல முறை, இது நான் சும்மா சொல்லல, பல முறை இது எத்தனை தடவை எம்டி ஆகி போச்சு தெரியுமா? இது எம்டி ஆனது எனக்கு மட்டும் வீட்டுல எல்லாருக்கும் தெரியும். காரணம் இது பொதுவான இடத்துல தான் இருக்கும். நான் கொண்டு பியூரோக்குள்ள வச்சு பூட்டி லோக்கல் வச்சு பூட்ட மாட்டாங்க. இது எப்போ பார்த்தா என் பேண்ட்டுக்குள்ள இருக்கும். பேண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரி தான் இருக்கும். யாருக்கு என்ன வேணும் போகலாம், என்ன வேணும் பண்ணலாம். எத்தனை முறை இந்த பேர்ஸ் எம்டியா இருக்கும் தெரியுமா? ஹல்லேலூயா. தைரியமா சொல்ல முடியும், இங்க மத்தியின்னு சொல்ல முடியும். எத்தனை முறை இந்த பர்ஸ் எம்டி ஆகி போச்சு தெரியுமா? ஹல்லேலூயா. அதனாலே சபிக்கப்பட்ட பர்ஸ். இந்த பர்ஸ் எப்ப வாங்கினாலும் அதிலிருந்து எனக்கு பணமே அதுல அல்ல ஐயா காரியம். பர்ஸ் எம்டி ஆனாலும் நீ கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும் போதா அடுத்த வருஷம் சொல்றாங்க ஹிருதயத்துல இப்போ நின்று பேசிட்டு இருக்கிற தேவல் எல்லாம் சந்திக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. சத்தம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாம் போச்சா இல்லையா? இருள் சொல்றாங்க எல்லாமே எல்லாமே. நான் ஒரு காரியம் உங்களோட, நீங்க லேட்டா தான் வந்திருக்கு, 5 நிமிஷம் லேட்டா தான் வந்திருக்கு. அந்த 5 நிமிஷம் நான் எடுக்கிறேன். ஒரு காரியம் சொல்லட்டுமா? ஒரு காரியம் சொல்லட்டுமா ப்ளீஸ்? உங்களுக்குரியது சொன்னா உங்களுக்கு வர வேண்டியது உங்களுக்குரியது. உண்மையிலே அது உங்களுதான்.
எந்த சந்தேகமும் இல்லை. அதற்கான எல்லா ப்ரூஃபும் எல்லா விதமான காரியமும் உங்களில் இருக்கு. இது உங்களோட தான், உங்களுக்கு சொந்தமானது, உங்களுக்குரியது. அது ஏதோ ஒருவன் அதன் மேலே சண்டை போட்டு பிரச்சனத்தை பண்ணி தேவையில்லாத காரியங்களை உருவாக்கி உனக்கு வராதபடிக்கு ஏதாவது பிரச்சனத்தை உருவாக்கி அப்படிப்பட்ட பிரச்சனத்தில் உனக்கு எதிராய் வரும்போது ப்ளீஸ் லிசன், தீர்க்கதரிசனம் எடுத்துங்க. கிறிஸ்துவுக்குள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்க. ஹல்லேலூயா. சண்டை போடாம விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. பேசாமல் இருங்க, ஆராதிங்க, ஜெபிங்க, துதிங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்க, மன மகிழ்ச்சியா இருங்க. அந்த பக்கத்துல அடுத்த ஸ்டேஜில் உனக்காக ஒரு புது வழியை ஆயத்தப்படுத்துவாங்க. அவனுக்கு முன்பாக புது வழியை திறக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். சத்தம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். Hallelujah. Praise God. தேவையில்லாம ஒரு 100 ரூபாய்க்காக சண்டை போட்டு விட்டு கொடுங்க, விட்டு கூட. அது உன்னுடைய உரிமை தான், உனக்கு வர வேண்டியது. இது ஒரு தீர்க்கதரிசனமா உங்களுக்கு எடுத்து ஜெபிக்க முடிஞ்சால் ஹலோ ப்ளீஸ் லிசன். ஆமென். அந்த 100 உன்னோட 100 தான், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இவன் தேவையில்லாத பிரச்சனத்தை போட்டு அந்த 100 என்னோட சொல்லி எடுக்கும் போது பிடிங்க சகோதரா, பிடிங்க, நீ வச்சுக்க சொல்லி விட்டு கொடுங்க. விட்டு கொடு. நீ கர்த்தரை ஆராதி, நீ தேவனை ஆராதி, மணி மகிழ்ச்சியோட தேவனை துதி. அடுத்த இடத்துல அடுத்த பக்கத்துல கர்த்தர் கையை நிரப்புவாங்க. Oh Father, in the name of Jesus. Hallelujah. போனது போட்டுங்க. வரவழைக்க கர்த்தருக்கு தெரியும். சகல உண்டாவதாக சொன்னபோது உண்டாயிற்று. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். போனது போட்டுங்க. எடுக்கணுங்க. பிரச்சனை நீ கவலைப்படாதீங்க. நீ சந்தோஷப்பட்ட தேவனை ஆராதிங்க. Hallelujah. 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 நம்ம பழைய சர்ச்சில் ஒரு காரியம் நடந்துட்டு யாருக்கும் தெரியல. Praise God. யாருக்கும் தெரியல. என் மனைவிக்கு தெரியும். Praise God. பிள்ளைகளுக்கு கூட தெரியாது, எனக்கு தெரியும், அவசரனுக்கு தெரியும். சோதரம். Praise God. நமக்கு வர வேண்டிய பணம் தான் அந்த பேலன்ஸ் பணம். அட்வான்ஸ்னுடைய 20,000 அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. ஐயோ டைம் போச்சு. 7,000 வாடகை கழிச்சு மீத எத்தனை கிடைக்கணும்? 13,000 கிடைக்கணும். அவங்களெல்லாம் கோடிகள் வச்சிருக்கு. கோடீஸ்வரர் சொன்னா பணத்தை எடுத்து விளையாடுற ஆளுகள் அவரு. அது ரோமன் கேத்தலிக்ஸ். நான் இங்க பணம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நமக்கு நிறைய செலவு வந்தாச்சு. ஹல்லேலூயா. அவங்கள்ட்ட பணத்தை கேட்கும்போது அவங்களுக்கு பணத்தை பத்தி விலை அந்த அளவுக்கு அருமை தெரியாது. எனக்கு நல்ல அருமை தெரியும். அந்த ஐயாவுக்கு அம்மா கூட ஃபோன் பண்ணி டெய்லி ஃபோன் பண்ணி கேட்காமா, பணத்தை கொடுங்கம்மா. அவரு விளையாடுறாங்க. கடைசியிலே அந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தை என்ன ரொம்ப வேதனைப்படுத்திட்டாங்க. ஹல்லேலூயா. அவர் கிறிஸ்துவர் ஆனாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அந்த அம்மா சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை. பிரைஸ் அந்த அம்மா சொல்லி, பணம் இருந்தா உன் மூஞ்சிலே அப்படிதான் உன் மூஞ்சிலே போட்டு விட்டுருப்பாங்க. உடனே நான் சொன்னாச்சு, ஒவ்வொரு மாதம் 10ஆம் நாள் வரும்போது ஹல்லேலூயா பல மக்கள் கண்ணீரோட கொடுத்த பணத்தை நாங்கள் உங்க மூஞ்சிக்கு எழுப்பி கொடுத்தாங்களா? தூக்கி வீசினாங்களா? அதுல ஒவ்வொரு பணத்திலும் கண்ணீர் இருக்கம்மா. இப்படிதான் சொன்னேன் டீச்சராமா. அந்த 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 ஒவ்வொரு பணத்திலும் நீங்க வாங்கின ஒவ்வொரு பணத்திலும் மக்களோட கண்ணீர் இருக்கு. அது நாங்க உங்க மூஞ்சிக்கு தான் போட்டு கொடுத்தாங்களா? ஏன் இப்படி பேசுறீங்க? பேச்ச திருத்திங்க. இன்னொருத்தோட பணத்தை கையில் வச்சு பேசாதீங்க. அது எனக்கு தெரியல. அப்பா எனக்கு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாங்க. ஆண்டவர் பணம் வச்சு நான் பேசிட்டாங்க. தெரியும் உங்களுக்கு. 6:45 அவங்க பணத்தை எனக்கு கொடுத்துட்டாங்க. 6:45 எனக்கு அக்கௌண்ட்ல பணம் வந்துச்சு 13,000 ரூபாய். நான் ஒரு காரியம் சொல்லட்டும் அப்படியே மாணவர்களே.
எல்லாம் போச்சா? ஒரு மரத்திலே போச்சா? திராட்சை செடி போச்சா? மோசஸ் மாடு போச்சா? ஆடு போச்சா? அம்மா ஹல்லேலூயா. அம்மா எல்லாம் போச்சா? எல்லாம் போச்சா? போச்சுங்களா? லிஸ்ட் எடுத்து பார்த்தா எல்லாமே ஃபர்ஸ்ட் போச்சு. அது காணும், இது காணும், இல்ல போச்சு. போகட்டுங்க, 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 போகட்டுங்க. போயிச்சு 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 சொல்லி 6 முறை சொல்லியாச்சு. போயிச்சு போயிச்சு போயிச்சு, போகட்டுங்க. திருப்பி கொடுக்கிறவர் ஒரு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. திருப்பி கொடுக்கிறவர் இருக்கிறாங்க. எவ்வளவு போச்சோ அதுக்கு மேல கொடுக்க வல்லவன். நீ செய்ய வேண்டிய கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சி ஆயிரு. சமாசம் என்ன சொல்றீமா? எல்லாம் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் முடியல. அடுத்த வருஷம் கூட சீக்கிரம் சீக்கிரம். அது அடுத்த வருஷம் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். எத்தனை பேருக்கு இந்த தீர்க்கதரிசனம் எடுக்க முடியும்? போனது போட்டுங்க, போனது போட்டுங்க. மறுபடி பலத்தை தந்து உன் கால்களுக்கு மான் கால்கள் போல பலன் தந்து ஓடி காலை மறுபடி உயரவே. ஓ ஜீசஸ் ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? praise the name. வெட்கப்படுத்த மாட்டாங்க ஆண்டவரே. மறுபடி மான் கால்களை பேடைக்கு ஒப்பான கால்களை தந்த உன்னை உயரவே உயர்த்தி கொண்டு போகிற தேவனாயிருக்கிறார் அவர். போனது போட்டுங்க. போனது போட்டுங்க. என் ரட்சிப்பின் தேவனிடத்தில் நான் களி கூறுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரிமாரோடு நான் ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். பல டென்ஷனோட வருகிற புருஷன்மாரை பார்க்கும்போது கடன் பிரச்சனை இருந்தா சொல்லுங்க, பரவாயில்லைங்க, போனது போட்டுங்க. நம்முடைய கர்த்தர் திருப்பி கொடுக்க வல்லவா. நம்முடைய கர்த்தர் திருப்பி கொடுக்க வல்லவா. நஷ்டம் வந்த வரட்டுங்க, பரவாயில்லைங்க, அதை பத்தி கவலைப்படாதீங்க. நம்ம கைகளை சேர்த்து வைப்போம், ஜெபிப்போம், ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஜெபிப்போம். 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சி ஆயிர உன் ஹிருதயத்தின் எந்த விஷயத்தில் நீ கலங்கினாரோ, எந்த விஷயத்தில் நீ தவித்தாரோ, எந்த விஷயத்தில் நீ கண்ணி விட்டாரோ, அதை என் ஆண்டவர் அறிந்து உன்னை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். நஷ்டத்தை, துளிர் விடாமல் போன அத்தி மரத்தை, திராட்சை செடியை, ஒலிவ மரத்தை மறுபடியும் புதுப்பிக்க நீ ஒரு காரியம் மாத்திரம் செய்தா போதும். கர்த்தருக்குள் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக போனது போட்டுங்க.